உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு கடந்த 20/5/2024 அன்று திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த களப்போராளி தீபக் பாண்டியன் அவர்கள் திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் தனியார் விடுதி ஒன்றில் உணவு அருந்திவிட்டு வெளியில் வரும்பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பின்பு காவல்துறை அதிகாரிகள் பிரேதத்தை கைப்பற்றி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைத்திருந்தனர். இதற்கிடையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இறுதியாக தேவேந்திரகுல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை அமைதியான முறையில் நடத்தி வந்தனர். இதற்கிடையில் நவீன் என்பவன், உண்மை குற்றவாளியாக கருதப்பட்ட நவீன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல நபர்கள் இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்று, அதாவது 27/5/2024 அன்று உடலை பெற்றுக்கொள்ள உள்ள நிலையில் அவருடைய இறுதி ஊர்வலம் திருநெல்வேலியிலிருந்து வாகைக்குளம் எடுத்துச் செல்லப்பட்டு பின்பு அங்கு அடக்கம் செய்யப்படுவதாக உள்ளது. இந்த நிலையில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து உறவுகளும் ஒழுங்குநெறியை கடைபிடித்து வர வேண்டும். குறிப்பாக மது அருந்தாமல் அமைதியான முறையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். முத்துமனோவின் உடல் அமைதியாக அடக்கம் செய்யப்பட்டது போல தீபக் பாண்டியன் அவர்களின் உடலும் மிகவும் அமைதியான முறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதுவே தீபக் அவர்களுக்கு செய்யும் மரியாதையாக கருதப்படும். எனவே உறவுகள் அனைவரும் இறுதி ஊர்வலத்தில் வரும்பொழுது மது அருந்தாமல் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவன் டிகேவி ராஜாஸ். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொளியில்.